இந்த வீடியோவை வழங்குவோர் Wedlock Wings for wedding photography and videography. இணைந்து வழங்குவோர் B-Roll Studios Private Limited. பெரும்பாலும் கடைகளில் ஃபாஸ்ட் ஃபுட் கடைகளில் வந்து குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்றது வந்து லாலிபாப். இது எப்படி எடுக்கிறது வீட்டில் வந்து நிறைய லேடிஸுங்களுக்கு தெரியாது எப்படி எடுக்கிறது அப்படின்றது. அதனால் என்ன பண்ணுவாங்க, மேபி கடையில் போய் வாங்கிடுவாங்க. நம்ம வந்து சொல்லித்தரோம் அது எப்படி செய்கிறது அப்படின்றது மட்டும். ஒடிச்சு எடுக்கிறது மட்டும் கொஞ்சம் நேக்காக பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா ஆக்சுவலாக இந்த 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 பெரிய சைஸ் வந்து இந்த சைடு வந்துடணும், இந்த சைஸ் வந்து இந்த சைடு வந்துடணும், இப்படி வந்துடணும். இந்த இடத்துல ஒரு கை, இந்த இடத்துல ஒரு கை, இப்படி வந்துடும். அடுத்தபடியாக இந்த இடத்துல இப்படி கட்டையை வச்சு இந்த இடத்துல இப்படி கட் பண்ணிங்கன்னா இதுவும் வந்துடும். 2 ஸ்டிக்கு வரும். சின்ன ஸ்டிக்கை இப்படி உரிச்சு இப்படி எடுத்து போட்டுடணும். ஸோ ஒரு ரெக்கையில் வந்து 2 லாலிபாப் 2 பீஸ் வந்துடும். இதை நல்லா இப்படி பெருசு பண்ணி நல்லா இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு லாலிபாப் மசாலா போட்டோன்னா இன்னும் உங்களுக்கு கலர்ஃபுல்லாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் அதை ஆட் பண்ணுற மசாலாவை பொறுத்து இருக்குது. ஒரு சிக்கன் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 லாலிபாப் கிடைக்கும். கடையில் போய் நீங்கள் கேட்டாலே லாலிபாப்னு தருவாங்க தனியாகவே. நம்ம வாங்கி வீட்டில் குழந்தைங்களுக்கு நம்ம சொந்த மசாலாவில் செஞ்சு கொடுக்கலாம். லாலிபாப் வந்து 1 கிலோ இருக்குது. நம்ம ஆட் பண்ண போகிறது சால்ட் ரொம்ப போட தேவையில்லை, லைட்டாக போட்டிங்கனாலே போதும். லைட்டாக கொஞ்சம் பெப்பர், தேவையான அளவு மிளகாத்தூள், சிக்கன் மசாலா சக்தி, இல்லை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா போதும். அடுத்து கரம் மசாலா, கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தயிர் ஒரு 100 கிராம் இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு கொஞ்சம் தேவையான அளவு. சுத்தத்தில் இஞ்சியும் பூண்டும் ஒரு 50 கிராம் இருந்தால் போதும். ரெண்டும் சேர்ந்து 50 கிராம் இருக்கும். மற்றபடியாக முட்டை ஒரு 2 முட்டை ஆட் பண்ணிக்கலாம். முட்டை வந்து டேஸ்ட்டுக்கு தான். கொஞ்சமாக வினிகர் லைட்டாக, கார்ன்ஃப்ளவர் லைட்டாக கிறிஸ்பிக்காக, அதில் ஒரு 50 கிராம். அடுத்து மைதா, இது ஒரு 50 கிராம். நம்ம கலர் தேவை. இப்போ கண்டிப்பாக கலர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் கலர் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கணும். ஒரு 1/2 hour ஊறுனுச்சு அப்படின்னா உங்களுக்கு டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். உடனே போட்டு உடனே செஞ்சிங்கன்னா டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கருவேப்பிலை வந்து நைஸாக கட் பண்ணி சேர்க்கணும். இந்த கருவேப்பிலை ஆட் பண்ணுறதுனால ஸ்மெல்லு கிடைக்கும். ஒரு 1/2 hour இது ஊறினதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி 65 ரெடி பண்ணுறோம். எண்ணெய் சூடாகிடுச்சு. ஒரு 1/2 hour மேலே ஊற வச்சோம் 65. நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். மொத்தமாக அள்ளி போடக்கூடாது. அதே மாதிரி இந்த ஓரத்தில் வச்சியும் போட்டால் கடாய் வேஸ்ட் ஆகிடும். அதனால் இப்படி நடுவில் வச்சு இறங்கணும். சில பேர் பயப்படுவாங்க எண்ணெய் தெரிக்குமேன்னு. ஸ்லோவாக போடும்போது தெரிக்காது, கையில் தெரிக்காது. அதேமாதிரி போடும்போது கொஞ்சம் கவனமாகவும் போடணும். வீட்டில் சொல்கிறேன், பெண்கள் சொல்கிறேன். போட்டு அப்படியே விட்டிங்கன்னா ஒட்டிக்கும். உடனே என்ன பண்ணணும், கிண்டி விடணும். ஒட்டிக்கிட்டு அப்புறம் ரொம்ப லேட்டாக எடுக்கும் போது என்ன ஆகுனா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு வராது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். போட்ட உடனே அப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக பிரிஞ்சு தனித்தனி பீஸாக வந்துடும். இப்போது நம்ம லாலிபாப் எடுத்தோம், எல்லா மசாலா எப்படி போடுறதுன்னு காமிச்சோம், எல்லாம் பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். அடுத்த ப்ராசஸ் வந்து அந்த லாலிபாப் ஸ்பெஷல் கிரேவி செய்ய போகிறோம். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் இது ரெடி ஆகி அவ்வளோதான், இறக்க போகிறோம். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும்.
லாலிபாப் ஸ்பெஷல் கிரேவி செய்ய போகிறோம். இப்போ அதை தான் செய்ய போகிறாரு மாஸ்டர். நல்லா காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, சோம்பு. எத்தனை பீஸுங்க? 1 கிலோ லாலிபாப்பு. வெங்காயம் இது நல்லா வதங்கின உடனே லாஸ்ட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 50 கிராம். 50 கிராம்ன்றதை விட அதிகம் தான். அதை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டால இருக்கும். இல்லாட்டி அந்த கரகரப்பாக இருக்கும் மாதிரி டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும். சேர்வா ஊற்றுறோம், சிக்கன் சேர்வா. உப்பு, சால்ட்டு போடுறது, பெப்பர், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது லாலிபாப் வந்து போடுறோம். லாலிபாப் ஆட் பண்ணுறோம். மேலே கொஞ்சம் கருவேப்பிலையை தூவி விட்டோன்னா இது வந்து சப்பாத்தி, பரோட்டா, தோசை, இட்லி இதெல்லாம் வந்து நல்லா சிறப்பாக இருக்கும். ஈவினிங்கில் மட்டும் நீங்கள் வந்தீங்கன்னா 65 ஸ்பெஷல் கிரேவி, லாலிபாப் ஸ்பெஷல் கிரேவி கேட்டால் செஞ்சு கொடுப்போம். நம்ம ஸ்பெஷல் கிரேவி, லாலிபாப் ஸ்பெஷல் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நம்ம கடையோடைய ஸ்பெஷல் லாலிபாப் ஸ்பெஷல் கிரேவி. நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, குமணஞ்சாவடியிலேருந்து இந்த மாங்காடு போகிற வழியில் வந்து வரும்போது HP பெட்ரோல் பங்கு ரைட் சைடில் இருக்கும். அதை தாண்டி வரும்போது பஞ்சாபி நியூ இண்டூஸ் அந்த கடைக்கு ஆப்போசிட்டில் நம்ம கடை இருக்குது. ஈவினிங்கில் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் போடுறோம். ஃபாஸ்ட் ஃபுட்டு, பரோட்டா, முட்டை தோசை, ஆனியன் தோசை, கொத்து பரோட்டா, சிக்கன் நூடுல்ஸ், சிக்கன் ரைஸு, பீஃப் ரைஸு, எக் ரைஸு, எக் நூடுல்ஸு, சில்லி சிக்கன், சில்லி பீஃபு, 65, லாலிபாப்பு, லெக் பீஸு, காடை இதெல்லாம் நம்ம கடையில் கிடைக்கும். ஈவினிங் டைமில் அது 7 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த பக்கம் போகிறவங்க நம்ம கடையில் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள், நமக்கு ஆதரவு தாங்க. இதை தவிர வந்து மேரேஜ், பர்த்டே, காது குத்து, எந்த மாதிரியான விசேஷங்களாக இருந்தாலும் நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுங்க. நம்ம நல்ல முறையில் சிறந்த முறையில் செஞ்சு தர்றோம். நீங்கள் எதிர்பார்க்கறத விட நல்ல முறையில் செஞ்சு தருவோம்.